லைவில் விசாலும் தரிசிக்காவும் பேசிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அதில் அந்த விஷால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது எதனால சொல்கிறேன் அப்படிங்கிறது மெயினான விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ஐ லவ் கேர்ள்ஸ், நான் வந்து ஒரு மன்மத டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம 2 பேரும் கட்டி பிடிக்கும் போது நீ ஏன் வந்து இப்படி வராமல் இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மன்மத இவர் ஐ லவ் கேர்ள்ஸ், அவங்க கூட அப்படியே அந்த பெண்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து எல்லா பெண்களும் அழகாக தான் தெரியும். அப்படியே அந்த பெண்களோட அப்படியே இப்படியெல்லாம் பேசுகிறான், அப்படியெல்லாம் இருக்குது. ஐ லவ் கேர்ள்ஸ். எனக்கு வந்து கூட வந்து அக்கா தங்கச்சியே பிறக்கலை, அதனால் எல்லா கேர்ள்ஸையும் பார்க்கும்போது டேய் மன்மதா டேய், வார்த்தை அளந்து பேசி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகாட்ட வந்து லந்தை விட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு ஃபேக்கு, இவன் லவ் பண்ணுற மாதிரி சீனை போட்டு பேசிட்டே இருக்கான், இவன் கண்டென்ட்டுக்காக தான் நம்மக்கிட்ட வரணும், மற்றபடி இவன் உண்மையானவில்லை அப்படின்னு சொல்லி தர்சிகாவும் தெரிஞ்சிருச்சு. அதனால் தர்சிகா லைட்டாக வந்து விலகுது. அதனால் உட்காந்துட்டு என்னென்னா ஐ லவ் கேர்ள்ஸ், என்கிட்ட ஒரு கேர்ள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜென்டில்மேன் பேசுகிறேன். அதை கேளுங்க. ஜென்டில்மேனாக இருக்கணுமா? இவரை நம்பி எல்லா கேர்ள்ஸுமே ஒரு இதாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து விட்டுனா இவன் எந்த அளவுக்கு ஒரு ஆபாசவாதி, எந்த அளவுக்கு பெண்களை தப்பாக பார்க்கக்கூடியவன், கேவலமானவன், கேடு கட்டவன் எல்லாத்தையுமே தெரியும். சௌந்தர்யாவன் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய் வந்து பேசினான். முத்துக்குமரனே அந்த குற்றச்சாட்டை வைக்கல, இவன் என்ன பண்ணுறான், முத்துக்குமரன் மேலே இப்படி பாய்ஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இன்றைக்கி வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் பேசுகிறான் ஜென்டில்மேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி கட்டி பிடிக்க வரும்போது நீ ஏன் வந்து இப்படி போன, ஐயோ கொடுமடாடி. அதுக்கு வந்து தர்சிக்கா நான் எப்பயுமே வந்து இப்படி தான் கட்டி பிடிப்பேன், ஆனால் நல்லா பழகினதுக்கப்புறம் தான் இப்படி கட்டி பிடிப்பேன். அதனால தான் 2 வாரம் கழித்து என்னை கட்டி பிடிச்சியா அப்படின்னு கேட்குறேன். கேவலமாக இருக்குது மக்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.